எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுன்னு அர்த்தம். ஆனா இந்த சூரிய பெயர்ச்சிங்கிறது நம்ம வாழ்க்கையோடவே கலந்த ஒரு விஷயம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுற அந்த நேரத்தை தான் நாம மாதப்பிறப்பு அப்படின்னு சொல்றோம். இது வெறும் கேலண்டர் மாற்றம் மட்டும் கிடையாதுங்க. விண்வெளியில சூரியன் நிலையா இருந்தாலும் பூமியில் இருக்கிற நம்ம கண்ணுக்கு சூரியன் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வீட்டுக்கு போற மாதிரி ஒரு பிம்பம் கிடைக்கும். அதைத்தான் நம்ம முன்னோர்கள் அழகா கணிச்சு வச்சிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சூரியன் மேச ராசிக்குள்ள நுழையிற அந்த நேரம்தான். அதைத்தான் நாம சித்திரை திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம். சூரியன் தான் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிறார். அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அது இந்த பூமியில் இருக்கிற செடி கொடி மனுஷங்கன்னு எல்லாத்துலேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சொல்லப்போனா சூரிய பெயர்ச்சிங்கிறது ஒரு புது ஆரம்பம். பழசையெல்லாம் விட்டுட்டு புது உத்வேகத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு சிக்னல் இது. ஜோதிட ரீதியா பார்த்தா சூரியன் தான் ஆத்ம காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மனசுக்கும் தைரியத்துக்கும் அவர்தான் அதிபதி. அதனால தான் சூரியன் மாறும்போது நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் கூட கொஞ்சம் மாறும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதை நாம நம்பிக்கையோட அணுகணும். இயற்கை கூட இந்த நேரத்துல தன்னை புதுப்பிச்சுக்கும். மரங்கள்ல புது இலைகள் வர்றதும் பூக்கள் பூக்கிறதும் இந்த கால மாற்றத்தால தான் நடக்குது. இந்த சூரிய பெயர்ச்சி நேரத்துல நாம பண்ற தான தர்மங்கள் வழிபாடுகள் எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. குறிப்பா உழவர் பெருமக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நேரம். அறுவடை முடிஞ்சு அடுத்த சாகுபடிக்கு தயாராகிற ஒரு உன்னதமான தருணம் இது. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நாம காலத்தை கவனிக்க மறந்துடுறோம். ஆனா இந்த மாதிரி பெயர்ச்சிகள் தான் நேரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த மாற்றத்தை நாம வெறும் சடங்கா பார்க்காம நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்துக்கான தொடக்கமா எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வர்ற இந்த சூரிய பெயர்ச்சி உங்க எல்லாருடைய வாழ்விலையும் ஒளியையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் கொண்டு வரட்டும்னு, அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். அன்பான மீன ராசி நேயர்களே, 2026 பிப்ரவரி 13 நடக்கப் போற இந்த சூரிய பெயர்ச்சி உங்க ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்குள்ள சூரியன் நுழையிற நேரம். 12ஆம் இடம்னாலே பயப்பட வேண்டாம். இது சுப விரயங்களையும் வெளிநாட்டு யோகத்தையும் குறிக்கக்கூடிய இடம். இந்த பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு விரிவா பார்த்துடுவோம். மீனராசிக்காரங்க எப்பவுமே மென்மையான மனசு கொண்டவங்க. இப்போ சூரியன் 12இல் மறையிறதுனால உங்க வாழ்க்கையில சில ரகசிய திட்டங்களும் திடீர் பயணங்களும் அதிகமா இருக்கும். 12ஆம் இடம்ங்கிறது செலவுக்கான இடம். ஆனா இந்த செலவை நீங்க வீடு கட்டுறது, நகை வாங்குறது அல்லது சுப காரியம் செய்யறதுன்னு ஒரு நல்ல வழியில திருப்பினீங்கன்னா இது யோகமா மாறும். தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா உள்ளூர்ல இருக்கிற பிசினஸை விட வெளிவட்டாரத்துல அல்லது தூரத்து ஊர்ல இருக்கிற பிசினஸ் இப்போ நல்ல லாபத்தை கொடுக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யறவங்களுக்கு இது ஜாக்பாட் அடிக்கிற நேரம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பழு காரணமா தூக்கம் கொஞ்சம் குறையலாம். மற்றவங்க வேலையையும் நீங்க இழுத்து போட்டு செய்ய வேண்டி வரும். ஆனா அதுக்கான அங்கீகாரம் மெதுவாதான் கிடைக்கும். பணப்புழக்கம் ஓரளவுக்கு இருக்கும். ஆனா கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்பீங்க. மருத்துவ செலவுகள் வராம இருக்க ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. உடல் ஆரோக்கியத்துல கால் வலி அல்லது கண் எரிச்சல் வர வாய்ப்பு இருக்கு. சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. அலைச்சலை குறைச்சுக்கோங்க. வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளா தவம் இருந்தவங்களுக்கு இப்போ விசா கைகூடி வரும். அந்த பயணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமையும். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். ஆனா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுதான் இந்த நேரத்துல புத்திசாலித்தனம். மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் கவனம் சிதறலாம். தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு படிக்க வேண்டிய சூழல் வரும். விடாமுயற்சி செஞ்சாதான் நல்ல மார்க் எடுக்க முடியும். திருமணம் மடகாத மீனராசி நேயர்களுக்கு தூரத்து உறவிலிருந்து ஒரு நல்ல வரன் அமைய வாய்ப்பிருக்கு. பேச்சுவார்த்தைகள் ஆரம்பத்துல மெதுவா போனாலும் அப்புறம் சூடு பிடிக்கும்.
சொந்த தொழில் தொடங்குறதுக்கு லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வட்டி விகிதத்தை ஒரு தரம் செக் பண்ணிக்கோங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறி இருக்கும். எதையும் குறுக்கு வழியில செய்ய நினைக்காதீங்க. சட்டப்படி போனாதான் நிம்மதி கிடைக்கும். பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு விதமான ஆன்மீக தேடலை கொடுக்கும். மனசுக்குள்ள ஒரு அமைதி வேணும்னு நினைப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. பழைய நண்பர்கள் திடீர்னு ஃபோன் பண்ணி உதவி கேட்பாங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, ஆனா ஜாமீன் மட்டும் போடாதீங்க. முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தரம் யோசிங்க. ஷேர் மார்க்கெட்ல இப்போதைக்கு ஆவரேஜான லாபம் தான் கிடைக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு நல்லது. உங்களுடைய பேச்சுல ஒரு நிதானம் வேணும். சில நேரங்கள்ல ரொம்ப ஓப்பனா பேசிடுவீங்க. அது மத்தவங்களுக்கு தப்பா தெரியலாம். மௌனம் பல நேரங்கள்ல ஒரு பெரிய பலம். எதிரிகள் இப்போ மறைமுகமா வேலை செய்வாங்க. உங்களோட பிளான்களை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். வீடு பராமரிப்பு அல்லது பெயிண்ட் அடிக்கிற வேலைகள் இப்போ நடக்கும். அதுக்காக கொஞ்சம் செலவானாலும் வீட்டுக்கு ஒரு பொலிவு கிடைக்கும். மனசுல ஒரு விதமான கவலை வந்துட்டு போகும். நம்ம தனிமைப்படுத்தப்படுறோமோங்கிற எண்ணம் வேணாம். இது உங்க ராசிநாதன் மறையறதுனால வர்ற ஒரு சின்ன மன மாற்றம்தான். சாப்பாட்டுல காரத்தை குறைச்சிக்கிட்டு நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற பழங்களை சேர்த்துக்கோங்க. உடம்புல உஷ்ணம் அதிகமாகாம பார்த்துக்கோங்க. அலைச்சலை குறைச்சுக்கோங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். சித்தர்கள் வழிபாடு அல்லது தியானம் செய்யறது உங்க மனசுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு தூரத்து ஊர்ல இருந்து ஒரு நல்ல செய்தி வரும். இருக்கிற இடத்துல வேலை கிடைக்கிறத விட வெளியூர்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு எப்பவும் உண்டு. அவங்கள நினைச்சு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. அது உங்க தடைகளை நீக்கும். வாகன பயணங்கள்ல நிதானம் தேவை. குறிப்பா நைட் டிராவலை தவிர்த்திடுங்க. வண்டி பேப்பர்களை கரெக்டா வச்சுக்கோங்க. குழந்தைங்களோட படிப்புக்காக ஒரு பெரிய தொகையை செலவு செய்ய வேண்டியிருக்கும். அது ஒரு நல்ல முதலீடு தான், கவலைப்படாதீங்க. உங்களுடைய கற்பனை திறன் அதிகமாகும். எழுத்தாளர்கள், கலைஞர்களுக்கு இது ஒரு புது உத்வேகத்தை தரும். புதுசா ஏதாச்சும் படைப்பீங்க. திடீர்னு ஒரு ஆன்மீக பெரியவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அவரோட ஆசி உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த வைராகியம்தான் உங்களை இப்போ காப்பாத்த போகுது. சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து ஒரு படி மேல போகும். ஆனா அடக்கமா இருக்கிறது தான் உங்களுக்கு கௌரவத்தை தரும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அலைக்கழிக்கும். ஆனா சரியான பிளான் போட்டீங்கன்னா அந்த சுழல்ல இருந்து வெளியே வந்துடலாம். முதலீடுகள்ல தங்கம் மேல முதலீடு செய்யறது இப்போ உங்களுக்கு பாதுகாப்பானது. எதிர்காலத்துல அது நல்ல பலன் தரும். உங்களுடைய தன்னம்பிக்கை குறையிற மாதிரி சில நேரங்கள்ல தோணலாம். அப்போ உங்க பழைய சாதனைகளை நினைச்சு பாருங்க. பழைய பகைவர்கள் இப்போ நண்பர்களா மாறலாம். ஆனா அவங்கள முழுசா நம்புறதுக்கு முன்னாடி ஒரு தரம் யோசிங்க. முன்னோர் வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்யறது உங்களுக்கு இன்னும் பல நன்மைகளை தரும். விவசாயிகளுக்கு விளைச்சல் நல்லா இருக்கும். ஆனா அதை சந்தைப்படுத்துறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கலாம். இந்த சூரிய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நிதானத்தையும் ஒரு புது தேடலையும் கத்துக் கொடுக்க போகுது. எடுத்த காரியத்தை பாதியில விடாதீங்க. விடாமுயற்சி செஞ்சா வெற்றி உங்க பக்கம்தான் இருக்கும். யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. நீங்க நேரடியா நின்னு செய்யற வேலை மட்டும்தான் சக்சஸ் ஆகும். கடைசியா ஒண்ணு, காலமும் நேரமும் நமக்காக காத்திருக்காது. வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி முன்னேறுங்க. நிதானமும் பொறுமையும் இருந்தா இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மையாதான் அமையும். பரிகாரம்: மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். சூரியன் இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு ஏழைக்கு கோதுமை தானம் செய்யுங்க. தினமும் காலையில ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை சொல்லுங்க. பசு மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுங்க. உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷம் பெருகும். இதேபோன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.